தர்மபுரியில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறி வந்த கும்பலை ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் நெக்குந்தி அடுத்த முத்தப்பா நகரைச் சேர்ந்தவர் லலிதா. இடைத்தரகரான இவர் கருவுற்ற பெண்களுக்கு கருவில் இருக்கும் சிசுவின் பாலினம் கண்டறிந்து கூறும் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து தர்மபுரி மாவட்ட சுகாதாரத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி நெக்குந்தியில் இந்த சட்டவிரோத செயல் நடந்து வருவதாக அறிந்த தர்மபுரி மாவட்ட ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் போலீசார் அங்கு சென்று சோதனையிட்டனர். இதில் முத்தப்பா நகரில் இடைத்தரகரான லலிதா மூலம் முறையான கல்வி அறிவில்லாத கள்ளக்குறிச்சி முருகேசன் என்பவர் நடமாடும் மருத்துவ கருவியை வைத்துக்கொண்டு இந்த வேலையை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் கருவுற்றிருந்த பெண்களிடம் தலா 13,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ஸ்கேன் மெஷின் மூலம் பரிசோதனை செய்து கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து கூறி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் உதவியுடன் அந்த கும்பலை சேர்ந்த இடைத்தரகரான லலிதா, முக்கிய குற்றவாளிகளான கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முருகேசன், சின்னராஜ் மற்றும் நடராஜ் ஆகிய 4 கைது செய்யப்பட்டனர். வெளியிலே வர முடியாது. இந்த தடவை இதே வேலை, இதே பொழப்பு. எப்படி இப்படி இடம் கண்டுபிடிக்கிறது? யார் வீடு? பேஷன் சொன்னாங்க. எத்தனை பேஷன் வர சொன்னாங்க? என்ன மிஷன்? எப்படி உங்களுக்கு கிடைக்குது சார்? அந்த மிஷன் அந்த கம்பெனியை போடுறேன். இவ்வளவு தூரம் வந்து குழந்தை வயிற்றுல போப்பேன். முதல்ல மாதிரி கள்ளக்கடத்தல் முதல் மாதிரி இது வந்து கருக்கலைப்பு செய்யற முதல்ல என்ன புரோக்கர் வேலை இழுத்துற ஒரு இழுப்பு. எதுக்கு இவ்வளவு 2வது முதல் பாப்பாவா? என்ன வயசு? நல்லா குறைச்சா ஆப்ரேஷனா? நார்மல். எதா இருந்தா என்னம்மா இந்த காலத்துல தொண்டை தண்ணி வத்த நாங்க ஒவ்வொரு மீட்டிங்கும் சொல்றோமே, கொஞ்சம் மனிதாபிமானி இல்லைமா? என்ன சும்மா பாக்கணும்? எதுக்கு சும்மா பாக்கணும்? நமக்கு வந்து சட்டம் இருக்கா இல்லையா? பார்க்க கூடாது. இதெல்லாம் டயலாக் சொல்லி கொடுத்துருக்கீங்களா முருகேசன்? ரூம்ல உட்காந்து இப்படி இப்படி பேசுங்கன்னு சொல்லி ஒழிச்சா மட்டும்தான் இங்க தர்மபுரி ஒன்ன மாதிரி 20 பேர் இருக்காங்க. ஜோதி ஜோதி சதீஷா நல்லா யோசிச்சு வச்சிருக்கேன். யார் பேர சொல்லலான்ட்டு? இல்ல மேடம், நான் வெளில வந்து பார்க்காம தான். எவ்வளவு நாளா இருக்கு? ஜெயிலுக்கு போயிட்டு 3 மாசம். ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னேன்? அங்க பாரு, பெயில் கொடுத்தாங்களா இல்லையா? எது கொடுத்தாங்க? எழுதி கொடுத்தியா இல்லையா? என்னன்னு எழுதி கொடுத்தாங்க? இனிமே பார்க்க மாட்டேன் எழுதி கொடுத்தல. இந்த காலோட இந்த உடம்போட எதுக்கு வந்து அந்த குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தைய பார்த்து என்ன பண்ண போற நீ? நான் பார்த்துட்டே இருக்கேன். நீ வைக்கிற பொண்ணுங்கிற எதுக்கு என் மெஷின் சும்மா விளையாட்டுக்கு எடுத்துட்டு வந்தியா? சரியா தெரியல, அங்க அனுப்பிடுவேன். இது ஒரு நெட்வொர்க். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உனக்கு என்ன தெரியும்? போன தடவை வெயில இருக்கும்போது எழுதியதுனால இனிமே நான் பார்க்க மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தியா இல்லையா? அப்புறம் எதுக்கு பாக்குறேன்? அப்புறம் எனக்கு தெரியாது ஒண்ணுமேங்கிற. அவங்க சொன்னா நீ செஞ்சிருவேன். அவங்க போய் குத்திட்டு வர, போய் குத்திட்டு வந்துடுவேன். கருவில் இருக்க குழந்தை கலைக்கூட தெரியுமா தெரியாது அவனுக்கு? நீ குண்டாசை போட்டு உள்ளதான் கிடக்கும். நீ உன்னை வெளியே விட்டா இன்னைக்கு எத்தனை வயதுல இருக்க குழந்தைய, கருவில் இருக்க குழந்தைய அழிச்சிரு. நீ பெண் குழந்தையெல்லாம் அழிச்சு அந்த பாவம் தான் உனக்கு இப்படி புண்ணாய் கிடக்கும். இப்படி வச்சுட்டே பையங்கிற என்ன உனக்கு? அந்த பொண்ணுன்னு சொன்னதாம்மா அழுதுகிட்டே போகுது. உடனே அது அபாசன வருஷம் இந்த அம்மாக்கு அன்னஸ் பந்து எந்த குழந்தைன்னா என்னப்பா? இப்போ அவர் பொண்ணுன்னு சொன்னி அபாசனை கூட்டிட்டு வருவேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்குது, எங்களுக்கு வேண்டான்னு. இதனையடுத்து மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் 3 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவரிடம் மட்டும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி சேர்ந்த முருகேசன் இவர் தொடர்ந்து இந்த தொழிலில் ஈடுபட்டு வராரு. சொகுசு கார் இருக்கு, ஸ்கேன் மிஷின் இருக்கு, ஒரு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காரு, டிரைவரு அடியாளி எல்லாமே வச்சிருக்காரு. ரூம்ல படுக்க வச்சு நாங்கள் வந்து பார்க்குறேன். பேஷண்ட்டை படுக்க வச்சு அப்படி ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு உடனே இது உனக்கு வயிற்று இருக்குது பொண்ணு அப்படிங்கிறாரு. அந்தம்மா அழுதுகிட்டே வெளியே வருது. என்ன படிச்சிருக்காரு இவர்? எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறாரு? இவ்வளோ தூரம் அவரை நம்பி இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலக்கோடை சேர்ந்த ஒரு பெண் வந்து முதல் குழந்தை நார்மலாக பிறந்திருக்கு, பெண் குழந்தை. இப்போ 2வது மாதமாக இருக்காங்க. 3 மாதத்துலேருந்து இவங்களை ட்ரேஸ் பண்ணுறாங்க. 3 மாதத்தில் போய் கள்ளக்குறிச்சியில் போய் பார்த்துருக்காங்க என்ன குழந்தைன்னு சொல்லி. பெண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் 5 மாதத்தில் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி இன்றைக்கி இங்கே வர வச்சு
இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வர வச்சுருக்காங்க. அந்த அவங்க கணவருமே கூட வந்து இந்த ஒரு சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக இருந்தால் எப்படி இந்த தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பெண் குழந்தை விகிதம் குறையதை எப்படி தடுக்க முடியும்? 1000 பெண் குழந்தைகள் 1000 ஆண் குழந்தைகளுக்கு 1000 பெண் குழந்தைகள் இருக்கிற மாவட்டமாக நம்ம தருமபுரி வரணும்னா இதற்கு எல்லாரும் உடன் புரியணும். இது சட்டவிரோதமாக செய்கிறவங்கள கடுமையாக தண்டிக்கணும். தண்டித்தா மட்டும்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பாலின விகிதத்தில் முன்னேற முடியும். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள முருகேசன் ஏற்கனவே மருத்துவ பரிசோதனை என்ற பெயரில் சட்டவிரோத கருக்கலைப்பு செய்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.